சபையில் யாரோ ஒரு வந்துகிறார். ஆமாம் ஐயா. நம் உத்தரவு என்று சபையிலே யாரோ ஒரு அந்நியன் வந்திருக்கிறார் போல் சொல்லுகிறார். யாரு பார்த்துக்கலாம் போய் சொல்லிருக்கல ஒரு காசு எக்ஸ்ட்ராவே வாங்கிருக்கலாம். இல்லை நீ சொன்னீங்க இங்கே வந்த பிறகு தான் சொன்னேன். இப்போ தானே சொன்னேன். சரி பார்த்து என்ன பகவானே என்னோடு பேசக்கூடாதுன்னு சொல்லி குற்றம் போட சொன்னது நீதானே? ஆமா. உன்னை தவிர கலக்காரன் யாருக்கு? ஆமா நான் தான் போட சொன்னேன். ஏன் இந்த வேலை செய்த? அதாவது பாண்டவருக்காக இல்லை நீ வந்திருக்க. ஆமா சரி சந்தோஷம். இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்து நான் இவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தபடியே ஒவ்வொரு நேரம் அனுப்பு. மாமாவை காலை கட்டி அடங்காத காலை கட்டி பாடு கறக்கிறதுக்கு ஒருவர் வந்து அவரா போய் நின்று ஆமா மூடி முன்னாடி சொன்னேன். தாண்டத்தை தாண்டி வந்துங்களா என்ன ஓய் சேமந்தானே நீங்கள்? என்னது ஓய் சேமந்தானே? என்னடா கொஞ்சமா குடித்தானே அதிகமா குடிச்சுல வாங்கிதான் வரும். இதுல கரப்பாடே ஆனா பாவி என் சேமத்தை கேட்க உனக்கு என்னடா தகுதி கெட்ட போயிட்டு கிட்ட போனா உடல் நான் இடம் மாறிடுச்சா உள்ள என்ன ஆச்சு? ஒரே இடம் மாறப்படா கை குத்துனா வாங்கி எடுத்துட்டுமா? எடுங்க என்னையா ஓயெல்லாம் சொல்லக்கூடாது. எடையிடுங்க கவுண்டர் என்னங்க ஓய் மச்சான் வருவீங்க? எங்க அண்ணன் மேல தானே கட்டிக்கிறேன். என் சேமத்தை கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? சேமத்துக்காக தகுதியாயா வேணும்? ஆமாமா வயசுல பெரியவாரு யாரா இருந்தாலும் சின்னவர்கள் சொல்லிதான் ஆகணும். 10 லட்சம் ரூபாய்க்கு ராஜாவா இருப்பான். 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிற சேமத்தை கேட்க ஒரு 5 லட்சம் வச்சுக்கிறவங்களோட தான் மரியாதை. வயசுல பெரிய ஆளா இருந்தா கேட்கக்கூடாது. 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி சேமத்தை பரதேசி பையெல்லாம் கேட்டா மரியாதையா? மரியாதை இல்லைங்க. நாட்டிற்கே ராஜா நான், நீங்கள் தான். நீ 4 ஆட்டுக்கு ராஜா நீ. என் சேமத்தை கேட்க உனக்கு தகுதியில நான் தென்னாட்டமா கட்ட போட்டு சொல்லுங்க சாமி. இந்த வாசனை ஏன் வருது தெரியுமா? இந்த நாட்டை ஏன் அடிக்குது? இந்த கத்து ஏன் வருது? ஏன் அடிக்குது?
எத்தனை பம்பு சட்டு தொட்டி இந்த கட்டையை கொஞ்சம் கை வரக்கூடாதா பாதி ஆட்டுக்கு சீல் நாட்டுல கையாடு வச்சு ஒரே ஆடு நாட்டாச்சு பாவிங்க காத்தோட்டமா நிக்காத குடல புடுங்குது நாத்த அப்படி போய் நின்று போ யார் பேர்ல என் மேல நாத்தமா என் மேல நாத்தமா ஆமா ஆமா கட்டாய நாத்தம் இந்த பாட்டு மூட்டுக்கு தேடி வந்து வச்சுனா ராஜா கூப்பிட்டாங்களா கட்டாய நாச்சமில்லை பன்னீரிலே குளித்து குளித்து சாண்டானத்தை அழிந்து புரியுதா மாசு சாண்டா சோப்பு சோப்பா மைசூர் சாதம் தெரியுமா மார்கோ தெரியுமா இந்த லெரில் சொல்பாங்களா லெரில் இதை சொல்லிட்டு அவனுக்கு 50,000 கூட வந்தானா சுரேஷ் லிலிலா படம் மோந்து பாடுறா கொல்லிமலை சமாஜ் என்னடா நினைச்சுக்கிறா ஒண்ணு கிருஷ்ணா கலகம் செய்ய வந்து விட்டானுங்க பேச்சு மென்மேலா போகுது எங்க பேச்செல்லாம் கீழே போகுது ஆமா வர முடியாது என்ன கெட்டு வர முடியாது இருக்கிறவர்ல ராஜா ராஜா தான் புரியா என்ன சொன்ன கிருஷ்ணனுடைய ஆமா வாயா வாய் மாமா நீ கலகம் பண்ண வரலையே கலகத்தை நான் வரேன் கலகம் பண்ண வரேன் இப்ப மாமா மாமா தான் ஜம்முன்னு இருக்குது இப்போ ஒண்ணு இடமா நாத்து அடிக்கலையா கூத்து குடும்பம் இல்ல பாரியா ஆமா நீ பெரியமா சின்ன உட்காருவா மாமா மாமா சௌகரியமா அருமையா இருக்கிறேன் அத்தை நல்லா இருக்குதா நல்லா இருக்கிறாங்க நீ வச்சுக்கிற ஆடுலாம் சௌகரியமா இருக்குதா ஏன்னா அதுக்கு சௌகரியமா தான் ஊரம் பயிர் நாசமா போறது சரி கலகம் செய்ய வந்தீங்களா வரவில்லை கலகம் செய்ய வரலன்னா பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேன்பா இப்போ மேல ஐயோ கலகம் செய்ய வரலன்னு இப்போ மேல வாசனையோ வாசனையாக அப்ப நாத்த அடிச்சுட்டு இப்ப வாசனையா எனக்கு விரோதியா வந்தா நாத்தான் அடிக்கலனாலும் அடிக்கணும் சொல்லுவேன் எனக்கு சொந்தக்காரன் வந்தா நாத்து வச்சாலும் மாமா கை காட்ட மோந்து வாசனை தெரியுமா சாரி துளசி மாலை வாசம் நல்லா இருக்குதா துளசி மாலை சொன்னாரான் எனக்கு வந்து ஒரு கண்ணாடி எனக்கு தெரியும் ஆட்டில் ஒன்று போட வந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த ஆனாடு கண்ணாடி எங்க நீங்க லோன் கொடுக்குறீங்க மாமா ஒரு முடுதுன்னு சொல்றது உங்க சொந்தக்காரங்க போட்டு எங்களுக்கு பத்துல போற போக பார்த்தா கவுண்ட் மூடு தான் ஆடு அதிகமாகுது இடையெல்லாம் கவுண்ட் ஆகிறா கவுண்டெல்லாம் இடையில மாறுறான் மாமா எத்தனை ஆடு எத்தனை பண்ணு போயிட்டு அந்த மனுஷன் ஆண்டாள் ரொம்ப ரெண்டாம் போல் தெரிஞ்சு பாவம் 5 ஆணாடு ஒரு பெண்ணாடு இணை வச்சாமா சொல்லுங்களா இணை வச்சாமா 5 சேர்ந்து ஒண்ணுகிட்ட இல்லையா இல்லையா பண்ணது அதுவே
ஒரு கடாட்ட வச்சுக்கோ, 5 பொட்டாட்டோ வச்சுக்கோ. பட்டு 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 3 குட்டி 4 குட்டி 5 குட்டி போட்டே இருக்கும். ஊரா போயிடலாம் கோயிண்டா கோயிண்டாவா போவீங்க. யாரா போயிட்டு நாளாகிறீ 20 ஆடுக்கு வரைக்கும் அந்த 6 ஆடு போதும். 6 ஆடு என்ன லோன் எல்லாம் எழுதிட்டுமா? இல்ல மனவன உள்ளோன்னு எங்க வேணா ராஜா ஷான் பண்ணி தரேன் ஓட்டிமாயா. என்ன ஷேன் பண்ணி அந்த 6 ஆடு அந்த கடை இல்லாமல் வெட்ட கடை இல்லாமல் பிள்ளை போல் தவிக்கின்றது. ஆட்டுப்பட்டி போறதுக்கு இடம் கிடையாது. இடம் இல்லாததுனால தான் முன்னாடி ஆடி வந்திருக்கிறேன். ஆடு காட்டுறதுக்கு கட்டி விட்டுக்கிறோமே. மணிகார ஆபீஸாண்ட ஆடு கட்டு, சத்திரத்து மேல சீட்டு ஆடு, திரௌபதிமா கோயிலாண்ட தாய் ஆடு, காலத்துல இரமடு தட்டு. இதான் ஊருக்கு நடந்துங்குதே. இப்படிதான் நம்ம ஆட்டு கொண்டு போய் கோயில்ல கட்டு. கட்டியா எதுக்கு? இதுக்கு ஆடு கட்டவும் சாணி தட்டவும் சீட்டாடவும் இந்த மாதிரி இடம்லாம் தான் கட்டி வச்சுக்கிறாங்க. கலலாம் போட்டுக்கணும். எடுத்துமா போட்டு ஓட்டி ஓட்டி ஓட்டு நீ குடுக்குற சொல்லிட்டியா? அது போதும். தரேன். அன்று காட்டில் போன காட்டில் போன பாண்டவருக்கு நாட்டில் பேர் பாய் நாம்பா தெரியாம கை வச்சு தள்ளிட்டு பாருங்க. ஒரே இடம் பாருங்க. இந்த கழு கொஞ்சம் கைவிட கைய கொட்டி போடலாம். கைய பண்ணி தீங்கிற கண்ணாடி போடுங்க. கொல்ச்சி புண்ணுமாம கொல்ச்சி ஒரு வாரம் மாசூர் சாண்டல் சோப் தண்ணில ஊற வச்சிருக்கணும். தங்க சாப்பாடு இந்த சாப்பிடுற தங்க டீஸ்பூன் தங்கத்திலே சாப்பிடுண்டா. அதை கழுவு முதல்ல சொல்லக்கூடியவர் அத்தகைய நல்லுள்ள படுத்த பெரியாரின் எழுந்தனி கிருஷ்ணரை வாழ்க்கை 25 ரூபாயும் இதோ சுரியனை வாழ்க்கை 25 ரூபாயும் ஆக 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்னபெருமன்னர் கொடுத்தார். நோய் நொடி இல்லாமல் இந்த காலமாக எப்பெருமா அனைத்து செய்து கொடுக்கிறாங்களா? பக்தர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொடுப்பாங்க. இல்ல ஏமாத்துறவங்க ஏமாத்திதான் இருப்பாங்க நாட்டுல. ஜெயாமையர் இதோ கிருஷ்ணரை வாழ்த்து 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். ஜெயஞ்சர் கோர்க்கை முருகன் அவர்கள் இதோ இருவரையும் மாற்றி 10 ரூபாய் சூதாடி காண ஓச்சினேன். அவர்களும் அர்ப்பணல்ல நான் அனுப்பி வச்சம்பார். நானும் அர்ப்பணல்ல பங்காளி பிரச்சனையில கொண்டாங்க கொடுத்தா நீ தலை நோய்க்கு வந்துக்கிறப்பா. இதனா பாவி அர்ப்பன். ஆமா கண்ணா முனுசாமி கவர்ந்தார். இதோ கிருஷ்ணரை வாட்டி 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னவரனர் குடும்பத்தார் நோய் நொடி
துரியோதனா பாண்டவர் நாட்டை கொடி என்ன நடக்காது நாட்டை நாடு எங்க வந்து ஏன் இல்லைன்ற அன்று கொடுக்கிறேன் என்று முச்சிலுக்கு எழுதியிருக்கிறாய் அல்லவா? ஓ, அன்று கொடுக்கிறேன் என்றால் அப்ப கொடுக்கணும் என்ன? அப்ப கொடுக்கணும்னா இப்ப கொடுக்க மாட்டேன். சொன்ன சொல்லை விண்ணப்படுத்தக்கூடியவன் மனிதன் அல்ல. வாங்க முடியுமா முடியாதா? தாரத்தை வாங்காம நானும் போறதா இல்லை. உன் புத்தியாதான் ஓட்டா ஓட்டான்னா ஒரு தலையே மேய்ச்சி ஓட்டி போற மக்காலா ஓடிதாண்டா நீ. ஓட்டா ஒண்டிக்கால் தாரத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு நான் வரதா கிடையாது. அண்ணா அரசவையா இது ஆடு மொழி இடமா? உன் வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றி விடுவேன். இத்துடன் மாறியா தண்டவாளத்தில் வச்சு விடுவேன். என்ன சொன்னாலும் பாகத்து வாங்காத போறதா இல்லை. போய் சொல்ற பாய் அவன் என்ன குச்சி போறான் நாட்டுக்கு கண்ணா 56 பேர் மாதிரி 28 நாடு எங்க இருக்குது? இருக்கும். உன் எண்ணெய் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன நீ நிக்கிற 15 அடி மண்ணு உள்ள பேத்துக்கிட்டு என்ன அழிக்கிறதுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். நீயா எதிரி கட்டு போத 8 வருஷம் பாட்டு நடப்பா பாவிலேடி பச்சை சிறுமி பல்லு கேடு. இந்த சிறுமி தாங்க சிறுமி தெரியுமா? கரம்பேர்ல காணி பக்கத்துல பயிர் காணி கூடாது. இவன் சாயந்தரமா போய் பாத்துட்டு வருவான். பச்சை கம்முன்னு இருக்கும். மறுநாள் பார்த்தா அந்த கடமடை ஒரு மாலை கடமடைக்கு இருப்பார். கடமடைக்குவாரா? கடமடைக்கிட்டு இந்த பயிர் மொத்தம் ஒருதலையா மேய்ச்சி வரும். ஆடுங்க மேய்ச்சினே வரும். மேய்ச்சினா பயிர் வச்சு சமாளிப்பாரா? சமாளிக்க முடியுமா? கண்ணா பயிர் மொத்தம் ஆடு மேய்ச்சி என்னன்னு கேட்டா என்னன்னு கேட்டா இப்ப சிற்சாம்பா வாங்க காண்டால் வாங்க மலர்கள் வாங்க நாய்டால் நமது எப்ப கடமாடங்களா சொல்லுங்க. இவன் கடமாடங்கிற சமாச்சாரம் ஏன் பேசுறான் தெரியுமா? இந்த சமாச்சாரம் பேச பேச ஆடு 4 ரூபாய் நெட்டி மேய்ச்சின்னு இருக்காங்க. ஆடு முதல்ல ஓட்டு காடாப்புறமா போயான்னா இவன் ஓட்டி மூட்டான பயிர் சுத்தி பார்க்காம வர முடியாது. பயிர் சுத்தி பார்க்காமட்டா 4 ஆடு கூடி தோஞ்சால விட்டு வந்துருவான். ஆமா என்னடா கண்ணா ஆடு மேய்க்க தோஞ்சாலுன்னா இல்லதான்றா அதை கோத போட்டு குட்டு 2 தயா காடிக்கிட்ட மூட்டணுவான். அப்படின்னா கோத போட்ட குட்டி அந்த பயிரையே கூதாயிட்டு வந்துருவான். பாய் நாசமா போடும். இப்ப யார கூதையாக்க இங்க வந்துக்கிறான்? ஒரு 100 வாங்கி கூட தள்ளி போகும்போது நான் கூட தான் போறேன். எனக்கு என்ன தள்ளி வைக்கலாம்? அந்த மாதிரி ஆள்கார பசங்களை போட்டு மேய்ச்சி போறோம். அதுக்கு ராஜா ஆடு மேய்க்கிற வழி என்ன என்னன்னு தெரியாதா? கூடாது என்ன சூடு அது முதல் கொண்ட போது Come on, mother, and
சித்தனை பார்க்க போன நீ அவர்தான் பார்க்க போனேன். என்ன பார்க்க வந்துட்டு அங்க போனேன். பக்தியால் அவரே வந்து அழைத்தார், சென்றேன். சரி போனியே, அங்க என்ன வேலை செய்த? எண்ணெய் தேய்ச்சி அபிஷேகம் முடிச்சாரு. நல்ல திவ்யமான சாப்பாடு. எண்ணெய் தேய்ச்சி தலை ஊத்துனாரு. நீ யாரு எங்களுக்கு? சம்பந்தி. சம்பந்தி எப்ப தலைமுவாங்க? அது எப்பன்னு எனக்கே தெரியல. அப்படியே பச்சை போய் சொல்றான் பாரு. யாருன்னா செத்துட்டாலும் தலைமுவாங்க, மறைக்கிறான். யாருன்னா செத்துட்டா தலைமுழுவாங்க. நீ சம்பந்தி ஆச்சு தலைமுழுகிறியே. எங்க வீட்டுல யாரும் எங்க அண்ணன் தம்பி எங்க அப்பா செத்தா கம்பெனி இல்ல இல்ல இதுல போறதுக்கு நினைக்கிறேன். முன்கூட்டியே எச்சரிக்கையா முழுகிறாராம். எண்ணத்துல எமன் போறோம். அப்படி சரி தலை முழுவனு தப்பு இல்ல, சாப்பிடலாமா? ஏன் சாப்பிட்டா என்ன தப்பு? எங்க சித்தப்ப பேர் கோசம் தெரியுமா? கண்ணா சுயோதனா வாசல பருகிறா பாரு தெவடியா. அந்த தெவடியாருக்கு போறத வீட்டு சாப்பிட்டுக்கிட்டே புடிச்சுக்கிட்டே முடியாதா? சாப்பாட்டுக்கெல்லாம் பேதகம் நினைக்க கூடாது. யார் கூப்பிட்டாலும் போய் சாப்பிடணும். குஷ்டி நிரம்பதா. அப்ப தாசி பிள்ளை வயிற்றுல பிறந்தவங்க கூப்பிட்டா சாப்பிடுவேன். ஈரல கூப்பிட்டா கூப்பிட்டேன். ஒரு குடிகாரன் கூப்பிட்டா சாப்பிடுவேன். அட ஜோய் கூப்பிட்டா சாப்பிடுவேன். ஆடா சீனி பண்டாரம். எங்க குடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தாழ்வான ஜாதிக்கு பிறந்த அந்த விளைமகள் பிள்ளை வீட்டு சாப்பிட்டிருக்கிறாய். உனக்கு மரியாதையே கிடையாது. நீங்க அப்படி பிறந்தீங்கன்னு நீ சொல்லிதான் எனக்கு எங்க செத்த பண்ணா தேவடியானுக்கு போறதா? நாங்களா ஒரிஜினல். அப்படியா? ஏன் நீட்டு நீட்டு காது இதற்கு முன்னே சிங்கத்தின் முன்னே யானைங்க ஜம்பம் ஜெயிக்குமா? சிங்கத்தின் முன்னே யானையுடைய ஜம்பம் எப்படி பழிக்கும்? சிங்கத்தை போன்றவன் சிங்கத்தை போன்றவனா? இன்னும் கிருஷ்ணனுக்காக குருராஜி கவுண்டர் கிருஷ்ணனுக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஜெயஞ்சயம் சிங்கத்தை போன்றவனால் அந்த பாண்டவர்கள் யானை போன்றவர்கள் அவர் சம்பம் என்னிடம் செல்லாது. மாணிக்க கவுண்டர் குமார் அமரேசன் முக்கூர் கிராமத்தில் வரமுறை இருக்கக்கூடிய மாணிக்க கவுண்டருடைய மகன் அமரேசன். அமரேசன் துரியனுக்காக 10 ரூபாயும் கிருஷ்ணனுக்காக 10 ரூபாயும் ஆக 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். ஜெயஞ்சயம் குடும்பா துட்டு கொடுத்தா இன்னும் 1 மணி நேரம் கூட கதை போகும். பணம் தான் தேவை. ஆராதூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் சொல்லக்கூடியவர் துரியனுக்காக 10 ரூபாயும் கிருஷ்ணனுக்காக 10 ரூபாயும் ஆக 20 ரூபாய். அம்மானுக்கு நிகரான நீ கொண்டு வந்து பஞ்சாயத்து அது காதலான ஊசி மாதிரி வாங்க மாட்டேன். எல்லாம் போது நீ போ கடமடைக்கு போ. அந்த ஊசியை விற்கலான்னு தான் வித்துட்டு போயிடணும் தான் வந்திருக்கிறேன். நான் உன ஈச்சு வாங்க கிடையாது. நீ வாங்குறியா இல்லையா பாரு. பார் பாப்பாமா நியாயமா தெரியாதுனா படிக்கலாம் மனசை அலைய விடாது. பங்காளி பகை இருக்கக்கூடாது.
பங்காளிங்க ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா ஒற்றுமையா இருந்தாதான் பொண்ணு பங்காளிங்க ஒற்றுமையா இருந்தாதான் உலகத்திலே மதிப்பார்கள். கண்ணா முதல்ல உன் பங்காளி நீங்க ஒற்றுமையா இருங்க, அப்புறம் இங்க வாங்க பஞ்சாயத்துக்கு நீ போ. ஐயோ, நான் எங்கிருந்து வருகிறேன்? எங்க கிருஷ்ணனை வாழ்த்து 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். என்ன வாழக்கூடிய கழிவர்களே காலாவாயில் இருந்து வந்துக்கிறீங்களா? இடத்தில் வந்து கண்டிப்பா பாண்டவர் 5 பேர் தான். சரி, அவளுக்கு உரிமை இல்லை. உன்னை கேட்கிறேன், என்ன வரும்பொழுது ஒரு செய்தி கேள்விப்பட்டு என்னை பற்றி எந்த தவறான செய்திகளை கேட்டிருக்க மாட்டாய், நீயாக தான் யோசித்து சொல்லுவாய். இல்ல இல்ல, நானே யோசிக்கல, வர வழியில சொன்னாங்க. என்ன உங்க அம்மாவுக்கு 3ஆம் தேதி கண்ணால் பையா இவன் தூது வந்தானா எங்க அம்மாவுக்கு 3ஆம் தேதி சொல்ல வந்தானா? உண்மைதான் சொல்லுகிறாரு. அவங்கள மட்டும் தாழ்வா பேசுறியா? உங்க ஒரே சொல்ல தேவையா? கண்ணா இளப்பழுப்பிலே பழுப்பு இருக்கும், என் குளத்திலே பழுப்பு இருக்காது. எங்க அம்மாவுக்கு 3ஆம் தேதி யார் யார் கேட்டுச்சோ ஒரு தலைக்கு 1 கோடி, அந்த கோடி இந்த கோடி போட்டு அப்படியே 1 கோடி 2 கோடி வச்சு நம்ம கூட்டம் வர போறோம். தலையை சொல்லு பார்க்கலாம்.